Hello friends, welcome to my channel Civil Tips and Tricks for Civil Engineers. என்னுடைய வீடியோ வந்து எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், SSC, JEE, ரயில்வே, TNPSC எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வித் டிம்பர் பார்ட் 3. ஓகே, டிஃபெக்ட்ஸ் டியூ டு சீசனிங்கால் நம்ம டிம்பருக்கு டிஃபெக்ட்ஸ் வருது. ஓகே, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு சீசனிங், ப்ராசஸிங் ஆஃப் டிம்பர், அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர். ஓகே, ப்ரிசர்வேஷன்னா பாதுகாட்டல். ஓகே, டிஃபெக்ட்ஸ் டியூ டு சீசனிங். டிஃபெக்ட்ஸ் டியூ டு சீசனிங்னு வருதுதா போ, கப்பு, செக்கு, ஸ்ப்ளிட்டு, கொலாப்ஸு, ஹனி கோம்பிங், ட்விஸ்ட்டு, வார்ப்பு, ரேடியல் ஷேக்ஸ், கேஸ் ஹார்டனிங். அடுத்தது வந்து போ. ஓகே, ஃபர்ஸ்ட் போ வந்து எப்படின்னா டிஃபெக்ட்ஸ் இஸ் இண்டிகேட்டட் along the curvature formed in the direction of length of timber. ஓகே, எப்படின்னா கர்வேச்சர்னா வளைவு. ஓகே, வளைவு. ஸோ டிம்பர் வந்து வளைஞ்சிரும். ஓகே, லெங்த்தோட டைரக்ஷனில் டிம்பர் வளைஞ்சிரும். பிக்சரில் காமிச்சிருக்கேன். பிக்சரில் வந்து டிம்பர் வந்து லெங்த்தில் வளைஞ்சிருக்கு. அதான் வந்து போ. கப்புனா this defect is indicated by curvature forms in transverse direction of timber. Okay, போ வந்து length வைஸ்ல curvature வந்துரும். ஆனால் கப்பில் வந்து width வைஸ்ல curvature வந்துருச்சுன்னா அது கப்பு. ஓகே, செக்குனா வந்து the crack that separates wood does not extend from one end to another. ஓகே, இப்போது ஒரு வுட் பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஃபைபர்ஸ் ஆஃப் வுட், நார். ஓகே, ஃபைபர்ஸ்னால் நார். ஓகே, அந்த வுட்டோட நார் வந்து செப்பரேட் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகிடும். ஓகே, ஆனால் ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். இதுதான் அதோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, செக்கு. ஸ்ப்ளிட்டுனா கிராக்கு வந்து இது செக்கு வந்து செப்பரேட் ஆக மாட்டேன், ஆனால் கிராக்கு வந்து செப்பரேட் ஆகிடும். ஓகே, ஒன் எண்ட் டு ஒன்று, ஒரு எண்டிலேருந்து அடுத்த எண்டு வரைக்கும் கிராக் வந்து செப்பரேட் ஆகிடும். ஓகே, அதான் வந்து ஸ்ப்ளிட்டு. கொலாப்ஸ்னால் வந்து டியூ டு அன்இவன் shrinkage the wood sometimes flatten during dry. ஓகே, ட்ரை பண்ணுற டைமில் வந்து அன்இவன் shrinkage நடந்துடும். ஓகே, ஸோ வந்து இந்த வுட்டோட ஷேப் வுட் ஃப்ளாட் ஆகிடும். ஓகே, அதான் வந்து கொலாப்ஸ். ஹனி கோம்பிங்னா வந்து டியூ டு ஸ்ட்ரெஸ் டெவலப்டு டியூரிங் ட்ரை, வேரியஸ் ரேடியல் அண்ட் சர்க்குலர் கிராக்ஸ் டெவலப் இன் இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் டிம்பர். திஸ் டிஃபெக்ட் இஸ் நோன் அஸ் ஹனி கோம்பிங். ஓகே, ஸ்ட்ரெஸ் ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம வுட்டுக்கு டிஃபெக்ட்ஸ் வருது தான் வந்து ஹனி கோம்பிங். ஓகே, ஹனி கோம்பிங்னா வுட்டில் வந்து ஹோல்ஸ் வந்துடும். ஓகே, அதை வந்து ஹனி கோம்பிங். அடுத்தது வந்துட்டு கேஸ் ஹார்டனிங்னா வந்து இப்போ நம்ம டிஎம்டி பாஸ் படிக்கும்ல, அதில் வந்து நம்ம பாஸ் வந்து நம்ம காஸ் பண்ணும்போதே தண்ணியில் வந்து முழுக வச்சிடும். ஓகே, ஸோ உள்ளே இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே இருக்கிறது வந்து ஹார்டாக இருக்கும்.
அதே மாதிரி தான் டிம்பரில் வந்து உள்ளே இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, மெல்லமாக இருக்கும். ஆனால் வெளியே இருக்கிறது வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். ஓகே, அதான் வந்து கேஸ் ஹார்டனிங். The exposed surface of timber dries rapidly and therefore undergoes shrinkage, whereas interior surface that is not dried under tension. Okay, tensionனால interior surface வந்து dry ஆக மாட்டேன், ஆனால் வெளியே இருக்கிறது வந்து சீக்கிரம் dry ஆகிடும். This defect occurs in timber when placed at bottom during seasoning. Air seasoningல நம்ம வந்து கீழே வைக்கவில்லை, கீழே வைக்கும்போது இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்துடும். ஓகே, அதான் வந்து கேஸ் ஹார்டனிங். அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு சீசனிங். ஓகே, நான் ரிஃப்ராக்டரி டிம்பர். நான் ரிஃப்ராக்டரி டிம்பர்னா timber which is rapidly seasoned without any problems. Okay, in non-refractory timberல வந்து நம்ம சீக்கிரம் வந்து நம்ம சீசன் பண்ண முடியும். ஓகே, அப்போ கூட நம்ம எப்படி சீசன் பண்ணாலும் இந்த மாதிரி வுட்டுக்கு ஒரு ப்ராப்ளமே வராது. ஓகே, அதோட எக்ஸாம்பிள் வந்து டியோடர் சிம்மர். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகப்படுத்தணும்னா, நம்ம டியோ யூஸ் பண்ணுவோம்ல, டியோனா நம்ம ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, வெளியே போகும்போதெல்லாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டியோ வந்து சிம்லா. ஓகே, சிம்லாவில் கிடைக்கும். ஓகே, டு ரிமெம்பர் ஈஸிலி, டியோ வில் கெட் ஃப்ரம் சிம்லா. ஓகே, moderately refractory timber now. These timber have a tendency to split and crack during seasoning. Okay, இந்த மாதிரி டிம்பர்ல வந்து ஸ்ப்ளிட் கிராக்கும் வந்துடும். ஓகே, வந்துடும்னு டெண்டன்சி இருக்குது, வர மாட்டேன், ஆனாலும் கேர்ஃபுல்லாக தான் வந்து சீசன் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ, ரோஸ்வுட், டீக்குட். ஓகே, இது எப்படி ரிமெம்பர் பண்ணோன்னா, while I was eating mango and drinking tea, I was looking at my rose. ஓகே, நான் வந்து மேங்கோ சாப்பிடும்போது, மேங்கோ சாப்பிட்ட டைமில் டீயை வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நான் என்னோட ரோஸை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அதான் ஈஸியாக ஞாபகப்படுத்துக்காக மாடரேட்லி ரிஃப்ராக்டரி டிம்பர். ஓகே, ஹைலி ரிஃப்ராக்டரி டிம்பர்னா, this timber is likely to be damaged severely during seasoning. Okay, இந்த மாதிரி டிம்பர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாடரேட் ரிஃப்ராக்ட் டிம்பர் விட ஹைலி ரிஃப்ராக்ட் டிம்பர் ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஓகே, இது வந்து நம்ம வைக்கும்போது கேர்ஃபுல்லாக தான் வந்து சீசன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹோல் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதான் வந்து ஹைலி ரிஃப்ராக்டரி டிம்பர். இப்போ ஏதாவது டர்ன் பண்ண வச்சுக்கோ, இது வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே, இது எப்படி, இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆக்சைல் வுட்டு, ஹோப்ஸ், சால், எக்ஸெட்ரா. ஓகே, இது எப்படி ஞாபகப்படுத்தணும்னா, ஐ கட் சாண்டில் வுட் அண்ட் ஆக்ஸ் அண்ட் கிளைம்டு பை ரோப்ஸ். ஓகே, climbed high by ropes. Okay, எப்படின்னா சாண்டில்னா எஸ்ஏ வந்து சால். ஓகே, ஆக்ஸ் வந்து ஆக்சல் வுட். ஓகே, ரோப்ஸ் வந்து ஓபிஎஸ் வந்து ஹோப்ஸ்னு ஞாபகப்படுத்தலாம். ஹை வந்து ஹைலி ரிஃப்ராக்டரி டிம்பர்னு ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ப்ராசஸிங் ஆஃப் டிம்பர், அதில் வந்து ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீ, சீசனிங், கன்வர்ஷன், preservation of timber. Okay, first வந்து felling of trees. நம்ம மரம் இருக்குல்ல, அது வந்து நம்ம கட் பண்ணும், கரெக்டாக அந்த சைஸில் வந்து கட் பண்ணும். ஓகே, அதான் வந்து felling of trees. ஓகே, மரம் வந்து வெட்டுதல். ஓகே, மரம் வெட்டும், அதான் வந்து felling of trees. ஓகே, இதை வந்து ஒரு 50 to 100 வருஷம் வரைக்கும் அந்த ஏஜில் வந்து நம்ம கரெக்டான ஏஜ், ட்ரீ கட் பண்ணுறது கரெக்டான ஏஜ் வந்து 50 to 100 வருஷம். ஓகே, இப்போ வந்து 100 years விட நம்ம இந்த ட்ரீ வந்து ஃபெல் பண்ண மீன்ஸ் கட் பண்ணலைன்னா பிளிந்த் வந்து டீகேட். ஓகே, அழுகிடும். ஓகே, அதுக்கப்புறம் autumn and summer is not opted for felling. ஓகே, autumnனா வந்து
இலையுதிர் காலம். ஓகே, ஆட்டம் வந்து இலையுதிர் காலம். சம்மர்னா வந்து கோடை. ஓகே, ஸோ இலையுதிர் காலம் கோடை அந்த டைமில் வந்து ட்ரீ கட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆனால் ஹில்லி ஏரியாஸ் வந்து மிட் சம்மரில் தான் வந்து ட்ரீ கட் பண்ணும். ஓகே, அண்ட் இன் பிளெயின் ஏரியாஸ் மிட் விண்டர் இஸ் ஆப்டட். ஓகே, பிளெயின் ஏரியாஸ்னால் வந்து ஹில்லி மலை. ஓகே, மலை எல்லாம் இல்லாத இடத்துல வந்து மிட் விண்டரில் தான் வந்து ட்ரீ கட் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து சீசனிங் ஆஃப் டிம்பர். Newly felled tree contains 50% of moisture. The process of removing moisture from timber is called as seasoning. Seasoning na நம்ம ட்ரீ இருக்குல்ல அதில் இருந்து ஈரம், மோஸ்டர்னா ஈரம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரீ கட் பண்ணும்போது 50% ஈரம் இருக்கும். ஓகே, டிம்பர்லாம் ஈரம் இருக்கும். இதுலேருந்து நம்ம ஈரம் வந்து ரிமூவ் பண்ணோம். ஓகே, அதுதான் வந்து சீசனிங். ஓகே, டு ரிமூவ் மோய்ஸ்சர் from timber is called seasoning. Seasoning can be classified as natural and artificial seasoning. Okay, natural seasoning is also known as air seasoning. Okay, seasoning வந்து ரெண்டு டைப் இருக்கு, natural, artificial. Okay, natural seasoningக்கு வந்து air seasoning சொல்லலாம். Okay, artificial seasoning. Okay, artificial seasoning க்கு டைப் இருக்கு. artificial seasoning na air இல்லாட்டி natural seasoning விட நல்ல faster. Okay, types of artificial seasoning. first வந்து boiling, அதுக்கப்புறம் chemical seasoning, அதுக்கப்புறம் electrical seasoning, அதுக்கப்புறம் first வந்து boiling. Okay, boiling na நம்ம கொதிக்கிற தண்ணியில டிம்பர் வந்து இமர்ஸ் பண்ணும், அதான் வந்து boiling. Okay, இமர்ஸ் பண்ணோம்னா டிம்பர் வந்து முழுக்கி தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் டிம்பர் வந்து முழுக்கி வச்சிரும். ஓகே, அதான் வந்து பாயிலிங். கெமிக்கல் சீசனிங் இல்லாட்டி சால்ட் சீசனிங்னா சூட்டபிள் சால்ட் சொல்யூஷன். ஓகே, அதில் வந்து நம்ம டிம்பர் வந்து முழுக்கி வச்சிரும், அதான் வந்து கெமிக்கல் சீசனிங் இல்லாட்டி சால்ட் சீசனிங். Clean seasoning வந்து drying is carried out inside an airtight chamber or oven. Okay, airtight chamber இல்லாட்டி ovenல வந்து dry பண்றதா வந்து clean seasoning. Okay, electrical seasoning வந்து high frequency of alternating current is passed through the timber. Okay, high frequency of alternating current. Okay, alternating current வந்து நம்ம டிம்பர்ல இருந்து பாஸ் பண்ணும். ஓகே, அதான் வந்து எலக்ட்ரிக்கல் சீசனிங். ஓகே, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா வந்து மாறுதி முன்னோட்டம். ஓகே, அதான் வந்து எலக்ட்ரிக்கல் சீசனிங். அடுத்து இந்த வாட்டர் சீசனிங். வாட்டர் சீசனிங்னா வந்து டிம்பர் வந்து தண்ணியில் மீன்ஸ் இந்த ரிவரில் வந்து ஃப்ளோயிங் ரிவர் இருக்கும்ல, மீன்ஸ் ரிவர் தண்ணி போயிட்டே இருக்கும்ல, மீன்ஸ் தண்ணி வந்து ரிவரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணும்ல, அந்த தண்ணியில் வந்து நம்ம டிம்பர் பிளேஸ் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி சீசனிங் தான் வந்து வாட்டர் சீசனிங். நம்ம வந்து மோஸ்ட்லி கொஸ்டினில் வந்து இது ஆர்டிஃபிஷியல் சீசனிங், நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் சீசனிங்னு தெரிய மாட்டோம். ஓகே, வாட்டர் சீசனிங் கேட்ட உடனே வந்து நேச்சுரல் சீசனிங் தான் எல்லாரும் ஆப்ட் பண்ணும். ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து வாட்டர் சீசனிங் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் சீசனிங். ஓகே, கரெக்டாக வந்து நம்ம ஆப்ட் பண்ணோம். அடுத்தது வந்துட்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர். டிம்பர் எப்படி எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணலாம். ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர்னா வந்துட்டு பாதுகாட்டல். ஓகே, பாதுகாட்டல் தான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர். டைப்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர் வந்து ASCO treatment. ASCO is a special treatment which is developed by Forest Research Institute டெராடூன்ல தான் வந்து இந்த ASCO ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு. ஓகே, அங்கே தான் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஓகே, if certain hydrated arsenic pentoxide, blue vitriol or copper sulfate and potassium dichromate or sodium dichromate. Okay,
இந்த மாதிரி சொல்யூஷன்லலாம் வந்து நம்ம டிம்பர் வைக்கும். ஓகே, அதான் வந்து அஸ்கூ ட்ரீட்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு கெமிக்கல் சால்ட், வாட்டர் borne preservatives and they are mostly salt dissolved in water. Okay, இது வந்து வாட்டர் borne preservatives. Okay, they are mostly salt dissolved in water. தண்ணியில் வந்து சால்ட் டிசால்வ் பண்ணிட்டு பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் வந்து கெமிக்கல் சால்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து கோல்டர் வந்து நம்ம ஹோட் கோல் இருக்குல்ல, ஹோட் கோல் வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு டிம்பரில் அப்ளை பண்ணும். ஓகே, இதோட ப்ராசஸ் வந்து டாரைன்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து கிரியோசோட் ஆயிலும் சேம் தான், ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து பித்தல்ஸ் ப்ராசஸ். ஓகே, timber is coated with hot coal tar with the help of brush. Okay, this process is known as Bithel's method. Okay, Solingen pen paint preserves timber surface from ants. Okay, white ants பாதுகாக்கிறதுக்காக சோலிங்கம் பெயிண்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அடுத்து இந்த மெத்தட்ஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டிம்பர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷிங், செகண்ட் வந்து கேரிங், தேர்ட் வந்து டிப்பிங், ஃபோர்த் வந்து இன்ஜெக்டிங், ஃபிஃப்த் வந்து ஸ்ப்ரேயிங், ஹாட் அண்ட் கோல்டு ஓப்பன் டேங்க். ஓகே ஓகே இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸில் மார்க்கெட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிம்பர் பார்க்கலாம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிம்பர், கன்சர்வேஷன் ஆஃப் டிம்பர், கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர். ஓகே, இதெல்லாம் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. Thank you and all the best for your exams.